மக்களே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, டூட்டி கிளம்பிகிட்ருக்கோம். மணி 12 ஆச்சு. 12:20 கரெக்டாக ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இன்னைக்கு கிளைமேட் ஓரளவு பரவாயில்ல. நான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். இன்றைக்கி பேக்ஸ் 20 15 சொன்னாங்க. போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பேக்ஸ்ன்னு. இன்றைக்கி மக்களே, இன்னைக்கு கிளைமேட் இப்படி தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன். மக்களே, அமெனிட்டிஸ் வச்சு நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. மக்களே, 103க்கு போயிட்டுருக்கோம். இது ஃபஸ்ட்டு ரூம் சர்வீஸ். இப்போ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ஹெச்ஆருக்கு கொண்டு போனேன், அது வீடியோ எடுக்கல, யூடியூப்பில் அப்டேட்டாப்பா. அப்புறப்போ நம்ம யூடியூப்பில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கும். அந்த வீடியோ அப்டேட் ஆகிட்டு இருந்தனால நான் அந்த இது வீடியோ எடுக்க முடியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். மக்களே, கரெக்டாக 1:50 ஆகுது. நம்ம சாப்பிட போயிட்டுருக்கோம். இப்போது 4 பசங்க வந்திருக்காங்க. நேற்று 2 பசங்க சொன்னேன். நான் இன்றைக்கி 4 பசங்க வந்திருக்காங்க திருச்சியிலேருந்து. அவங்களுக்கு நாம தான் ட்ரைனிங் தரணும். கீழெல்லாம் சரியான வெயில் போல். நான் ஊட்டிலே இவ்வளோ வெயில் அடிக்குது இன்றைக்கி. சரியான வெயில். கண்ணையை முழுசு திறக்க முடியல. பாதி கண்ணை மூடிட்டு தான் போயிட்டுருக்கேன். இங்கே உள்ள வெயிலெலாம் கீழே பயங்கரமாக வெயில் அடிக்கும். மணி கரெக்டாக 12. மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:20 ஆகுது. சாப்பிட்டு முடிச்சு நம்ம ரிட்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குண்ணா. மக்களே, 111 போயிட்டுருக்கோம். 4 ட்ரைனிங் பசங்க வந்தாங்க. திருப்பி எக்ஸாம் சொல்லிட்டு 2 நாள் போயிட்டாங்க. திருப்பி 5ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க அவங்கள. அதுக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கும் தெரில. ட்ரிபிள் போயிட்டு மக்களே, தந்தூரியிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் 111க்கு. இன்னைக்கு கிளைமேட் நல்லா கிளியராக இருக்குது. 303க்கு கேக் வைக்கலான்னு வந்தேன். கெஸ்ட் யாரும் இல்லை. என்னவா மென்ஷன் பண்ணிக்கிற ஸ்டோரி போட்டு என்ன சும்மாதே வேற எதுவும் இல்லைடா. ஆஹா, இங்கே காமிக்கணும்டா. ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கிளியன்ஸ் எடுத்து போயிட்டுருக்கோம். வந்து 4 பசங்க போயிட்டாங்க. அதனால் ஆள் இல்லை. நம்மளே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கிளியரன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ரிட்டன் வந்துட்டோம். கிளைமேட் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குது. பனி வருது பார்த்தீங்களா? வெளிச்சத்தில் தெரியும். நைட்டானா எதுவும் காட்டவும் முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். மணி 6 ஆச்சு. ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்ருக்கோம். பனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தொடங்குது. தெரியுதா? இங்கிட்டலாம் ஃபுல்லாக கிளியராக இருக்கும். ஆண்ட்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஃபுல்லாமே பனி மூட்டம் தான். பின்னாடி பெரிய வியூவே இருக்கும். எதுவுமே தெரில கண்ணுக்கேவும். இப்படி தான் இருக்குது கிளைமேட் 6 வைக்கலாம் ஊட்டியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் டீ குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு காஃபி அடிச்சிட்ருக்கோம். என்ன சும்மாதே ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கிளியன்ஸ் எடுத்து போயிட்டுருக்கோம். வந்து 4 பசங்க போயிட்டாங்க. அதனால் ஆள் இல்லை. நம்மளே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கிளியரன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ரிட்டன் வந்துட்டோம்.
கிளைமேட் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. பனி வருது பார்த்தீங்களா, வெளிச்சத்தில் தெரியும். நைட் ஆனால் எதுவும் காட்டவும் முடியாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். மணி 6 ஆச்சு. ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்ருக்கோம். பனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ தொடங்குது. தெரியுதா, இங்கிட்டலாம் ஃபுல்லாக கிளியராக இருக்கும். ஆண்ட்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஃபுல்லாமே பனி மூட்டம் தான். இது பின்னாடி பெரிய வியூவே இருக்கும். எதுவுமே தெரில கண்ணுக்கேவும். இப்படி தான் இருக்குது கிளைமேட் 6 வரைக்கும்லாம் ஊட்டியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் டீ குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு காஃபி அடிச்சிட்ருக்கோம். மக்களே 104க்கு போயிட்டுருக்கோம். சூப்பு 1/2. அதுக்கப்புறம் இன்னும் ஷார்ட் ட்ரெஸ்லாம் இருக்குது, இன்னும் ரெடி ஆகலாது. அப்டேட் ஆனால் நான் சொல்கிறேன். அது மக்களே 104க்கு முன்னாடி நின்றுருக்கோம். KSTRல மக்களே 302க்கு போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி போன ரூம் வந்து 202க்கு, அப்புறம் சால்ட்டு பெப்பரும் 104க்கு தான் போய் தந்துட்டு வந்தோம். இன்றைக்கி அவ்வளோவா குளிர் இல்லை, ஏன்னா இன்றைக்கி செம்ம வெயில். இதேமாதிரி டெய்லி கிளைமேட் இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் இங்கே அன்எக்ஸ்பெக்டட் எல்லாமே. வந்துட்டேன். மக்களே 302வில் தந்துட்டு நம்ம இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நேற்று வந்த வீடியோவில் வந்து 9 நிமிஷம் தான் வந்துச்சு. இன்றைக்கி வர வீடியோவில் எவ்வளோ நிமிஷம் வரும்னே தெரில. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எடுத்து வச்சுருக்கேன். நடுவில் கெஸ்ட் யாராக இருந்தாலும் இல்லைனா ஸ்டாஃப் யாராக இருந்தாலும் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. மக்களே 107க்கு தான் போயிட்டுருக்கோம். இது பாஸ்தா, அப்புறம் சிக்கன், அப்புறம் பாதாம் ஜூஸு, அப்புறம் ஒரு 2 ஃபோர்க்கு. இன்றைக்கி அவ்வளோவா குளிர் இல்லை, அது வரைக்கும் நல்லது தான். வேறு எதாவது ரூம் ஆர்டர் வந்துச்சுன்னா தான் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வராது. இன்றைக்கி 17 ரூம் தான், ஆனால் கவுண்டிங் தான் அதிகம், 32 பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். அந்த வரைக்கும் 107 நான் கொடுத்துட்டு அப்புறம் பேசுகிறேன். 107ல் தந்துட்டு நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. இன்றைக்கி நல்லா தெளிவாக தான் இருக்குது வானம், அவ்வளோலாம் குளிரில். இங்கே வந்து எதுவுமே சொல்லவும் முடியல. ஒரு நாள் பார்த்தா பனி அடிக்குது, இன்னொரு பார்த்தா வெயில் சொல்லுன்னு அடிக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா மழை பெய்யும். இது யாருனாலையும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வீடியோ 10 நிமிஷம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நேற்றுலாம் 9 நிமிஷம் தான் வந்துச்சு. அது கட் பண்ணி போட்டதுனால 9 நிமிஷம் தான் கரெக்டாக. வெளிச்சம் தான் அதிகமாக, எதுவுமே இல்லை, எதுவும் காட்டவும் முடியல. கிடைக்கிறத மட்டும் கேப்சர் பண்ணி அப்படியே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட வந்துட்டேன். நான் வேறு ஏதாவது ரூம் சர்வீஸ் இருந்தால் அப்டேட் பண்ணுறேன், இல்லைனா சாப்பிட போகும்போது அப்டேட் பண்ணுறேன். மக்களே மணி 12 நீ பெஸ்ட் கண்ட்ரோலு. ஒரு ஜூஸு, ரசம், அப்புறம் டாலு, சாப்பாடு, அப்பளம், அப்புறம் அன்னாச்சி பழம். இது வந்து காளான் பொரியல். அது இன்றைக்கி ஃபுட்டு தான். இது நம்ம ஃப்ரெண்டோட டிஷ்ஷு. ஜீரா ரைஸ், அப்புறம் குழம்பு என்னன்னு தெரில. மக்களே இங்கே பாருங்கள் எப்படி செட்டப் பண்ணி பயப்படுத்திட்டு என்னடா பண்ற நீ?